இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல செஞ்சு தந்திருக்கக்கூடிய இனியும் நிறைவேற்ற போகிற திட்டங்களை நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு ஆய்வு நடத்தின 60 அறிவிப்புகள் செஞ்சு பெரும்பாலான திட்டங்களை நிறைவேற்றி மீதி இருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு விரைவுபடுத்த சொல்லி இருக்கிறேன். அந்த பட்டியலை மட்டும் சொல்லட்டுமா? நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு 1000 கான்கிரீட் வீடுகள். மருத்துவத்துறையில முழுமை பெற்ற மாவட்டமா நீலகிரி மாவட்டம் திகழ இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் உதகையில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய அரசினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தில் மலை பிரதேசமான இந்த நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது நம்ம மருத்துவத்துறை. இதுவரை இந்த திட்டம் தொடங்கினதிலிருந்து 5,96,000 பேருக்கு வீடுகளுக்கே சென்று மருத்துவத்தை செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கூடலூர்ல அரசு தலைமை மருத்துவமனை அதிநவீன வசதிகளோடு தொடங்கப்பட்டிருக்கு. இதே போல குன்னூர், கோத்தகிரி உட்பட எல்லா வட்டங்களிலையும் அதிநவீன வசதிகளோடு மருத்துவமனைகள் துவங்கப்பட்டிருக்கு. வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கடந்த காலங்களில் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதை உயர்த்தி 10 லட்சம் ரூபாயாக நிவாரணத் தொகை வழங்கப்படுது. அழிவின் விளிம்பில் இருந்த மாநில விலங்கான வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய கூடலூர்ல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருது. நீலகிரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மினி டைடல் பார்க் வரப்போகுது. தெப்பக்காடு யானைகள் முகாம் நவீனமயம் ஆக போகுது. கூடலூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி அதனுடைய பணிகளுக்காக 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருது. குந்தா மின்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. 61 மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகளும் பள்ளி கல்வித்துறை மூலமாக 197 பணிகளும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 404 பணிகளும் 15 கோயில்களுக்கு குடமுழுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படி